சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஒரு மாதமாக வெயில் கடுமையாக இருந்த நிலையில் போரூர், காட்டுப்பாக்கம், மதுரவாயல், நெற்குன்றம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஒரு மாதமாக வெயில் கடுமையாக இருந்த நிலையில் போரூர், காட்டுப்பாக்கம், மதுரவாயல், நெற்குன்றம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. சென்னை மதுரவாயல் பகுதியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பெய்த திடீர் கனமழை காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையின் இருபுறமும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து சென்றன. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர், ஆரணி, பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென வானிலை மாறி மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வாழை, நெல் பயிர்கள் சேதமடைந்தன. செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி, கொண்டையம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அங்கிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன. மேலும் நெல், மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தினமரம் வாழை மரம் ஏகப்பட்ட நஷ்டங்கள், குறைச்சது ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு தினமரம் வாழை மரமே நஷ்டமாயிருச்சு. 1.5 வருஷம் காப்பாற்றி எங்களுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேரோட்ட விழா நடைபெற்றது. மின்னொளியில் ஜொலித்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷுக்கு அனுப்பிக்கப்பட்ட 100 கிலோ ஆப்பிள் மாலையை ஒரு நிமிடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் எடுத்துச் சென்றனர். கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் அரவிந்த் ரமேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரை வரவேற்க அவரது ஆதரவாளர் ஒருவர் 100 கிலோ எடையுள்ள ஆப்பிள் மாலையை கிரெயின் மூலம் அணிவித்தார். வேட்பாளர் அங்கிருந்து நகர்ந்த சில நிமிடங்களில் மாலையில் இருந்த ஆப்பிள்களை மக்கள் முண்டியடித்து பறித்துச் சென்றனர். திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் KN நேரு உறையூர் தொகுதியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பறை இசை, செண்டை மேளம் முழங்க நடன குதிரைகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. MP அருண் நேரு மற்றும் திமுக மாநகர செயலாளர் அன்பழகன் ஆகியோருடன் சென்ற அவருக்கு பெண்கள் திரண்டு வந்து ஆரத்தை எடுத்து வெற்றிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் லிங்கேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாவக தலைவர் விஜயன் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று திருவெரும்பூர் தொகுதி தாவக வேட்பாளர் நவல்பட்டு விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவராக P. செல்லப்பாண்டியன் ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிவித்து ஆவடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை அளித்தார். சீர்காழி தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழையாறு, மடவாமேடு, கூழையாறு, திருமலை வாசல் உள்ளிட்ட மீனவ கிராமங்களுக்கு சென்று மதிமுக வேட்பாளராக செந்தில் செல்வனுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். கிராம மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மடவாமேடு கிராமத்தில் உள்ள கன்னியம்மன் கோவிலில் துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தன்னுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முறைப்படி மனுவை சமர்ப்பித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சாந்திராமு உற்சாகமாக வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தொகுதியில் பாஜக வேட்பாளர் போஜராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் காந்தி தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தனது மகனுக்கு பதில் தான் போட்டியிடுவது குறித்து எழுந்த சமூக வலைதள சர்ச்சைகளுக்கு பதிலளித்தவர் தலைமை உத்தரவுப்படி வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக கூறினார். அதெல்லாம் பண்ணோம், தேவையில்லாதெல்லாம் பண்ணோம், அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நாங்கெல்லாம் உண்மை இல்லை, தலைவர் முடிவு பண்ணதுனால நான் தெரியும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதால் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மேயர் சன் ராமநாதன் போட்டியிடுகிறார். மேயராக அவருக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதால் மேயர் பதவி மற்றும் வார்டு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆணையர் கண்ணனிடம் கடிதத்தை வழங்கினார். மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் நிர்வாகிகளை சந்திக்க சென்ற நிலையில் உள்ளூரில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் வெளியூர் நபருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதால் ஆதரவளிக்க முடியாது, வெளியே செல்லுங்கள் என்று கூறி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமச்சந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மன்னார்குடியில் அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராம் மனோகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற சுயேட்சை வேட்பாளர்களை காவல்துறையினர் அனுமதிக்காததால் சலசலப்பு ஏற்பட்டது. அரியலூர் தொகுதி திமுக வேட்பாளர் லதா பாலு தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரேமியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். அணைக்கட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் நந்தகுமார் தொண்டர்கள் புடைசூழ சென்று வேட்புமனு அளித்தார். நெய்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். உதகை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜன், காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மாரியம்மன் கோவிலில் ஒருவரை ஒருவர் எதிர்பாராத விதமாக சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வேதாரண்யம் தொகுதியில் சசிகலா கட்சியைச் சேர்ந்த லிங்கேஷ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதே தொகுதியில் கூட்டணியில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளர் ராஜசிம்மனும் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் தொகுதியில் ராமதாஸ் ஆதரவு வேட்பாளரான NS ஏகாம்பரம் சிலிண்டர்களுடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KM ராஜு தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை அடுத்த ஆவடியில் கொட்டித்தீர்த்த கோடை மழை காரணமாக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். ஆவடி, திருமுல்லைவாயில், பட்டாபிராம் சுற்றுவட்டார பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மழை நீரானது முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தாம் விரும்பிய பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கவிருப்பதால் மனமுடைந்த இளைஞர் ஒருவர் உயர்மின் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் அதே பகுதியைச் சேர்ந்த தனது மாமன் மகளை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் செய்யப்பட உள்ளதால் அங்குள்ள 400 கிலோவாட் உயர்மின் அழுத்தம் கொண்ட சுமார் 125 அடி உயர மின் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். காவலர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நபரை கீழே இறக்கினர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குளித்தலை பெரியபாலம் பகுதியில் ஈரோட்டிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. அப்போது ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு பேருந்தை பாலத்தில் ஓரமாக நிறுத்தினார். அந்த வழியாக கொடி அணிவகுப்பில் ஈடுபட்ட காவல்துறையினர் ஓட்டுநரை உடனடியாக மீட்டு கீழே இறக்கி அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். சத்தீஸ்கரில் நடைபெற்ற தேசிய அளவிலான மல்லர் கம்பம் போட்டியில் பங்கேற்று சொந்த ஊர் திரும்பிய பழங்குடியின மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டையில் வசிக்கக்கூடிய 7 பழங்குடியின மாணவர்கள் உட்பட 8 பேர் சத்தீஸ்கரில் நடைபெற்ற மல்லர் கம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி வாய்ப்பு இழந்த போதிலும் 4ஆம் இடம் பிடித்த அவர்களை தோள்களில் சுமந்தும் இனிப்புகளை வழங்கியும் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் உறவினர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி குப்பை கிடங்கில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் டெப்போ பின்புறமாக கொட்டப்பட்டு மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக குப்பையில் பரவியதால் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்தது. பூந்தமல்லி தீயணைப்பு நிலைய வீரர்கள் வந்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கோரி கிருஷ்ணகிரியை சேர்ந்த 8 பெண்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தகுதியிருந்தும் தங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்று அவர்கள் முறையிட்ட நிலையில் மனுதாரர்களின் கோரிக்கை மே 4ஆம் தேதிக்கு பிறகு பரிசீலிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரர் கோவிலில் அம்மன் தேர் வெள்ளோட்டம் விமர்சையாக நடந்தது. ஆட்சீஸ்வரர் கோவில் புதிதாக செய்யப்பட்ட இளங்கனி அம்மன் தேருக்கு கடந்த 2 நாட்களாக பாராயணங்கள், ஹோமங்கள் நடந்தன. தொடர்ந்து தேருக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டு வெள்ளோட்டம் நடந்தது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மதிமுகவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைத்தனர். சத்தியமங்கலத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மதிமுகவில் இருந்த கட்சியினர் அதிருப்தி ஏற்பட்டு மாவட்ட துணை செயலாளர் தீபாமூர்த்தி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் ராஜேஷ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மதிமுகவிலிருந்து அதிமுகவில் இணைந்த நபர்களுக்கு சால்வை அணிவித்து பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி வரவேற்றார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தனது பெயரில் எத்தனை வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாலும் கவலை இல்லை என்றும் தெரிவித்தார். 1 பேர்ல 10 பேர் இல்லை 100 பேர் வந்தா கூட சின்னம் எது, யார் வேட்பாளர் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால அவங்க ஒரு 100 பேர் கூட போடட்டும், தப்பு. நாங்கள் அதை பற்றி வருத்தப்படலை. வரட்டும், களத்துக்கு வரட்டும், அவங்களும் வாக்களை சேகரிக்கட்டும், தேர்தல் களத்தில் பார்ப்போம். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தொண்டர்கள் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் ப. ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோன்று குளச்சல் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக சிவக்குமார் குருநந்தன்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் தன விமல் மாட்டு வண்டியில் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விடியல் சேகர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தபொழுது எதிரே வந்த தாவேகா வேட்பாளர் மோகனுக்கு கைகூலிக்கு வாழ்த்து தெரிவித்தார். குதிரை, ஆடு, மாடு, கோழி, கரும்பு, வாழைத்தார், வைக்கோல் கட்டுகளுடன் சென்று கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடும் ராமதாஸ் ஆதரவாளர் ம.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தனக்கு 17 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். ரொக்கமாக தன்னிடம் 2,25,000 ரூபாய் இருப்பதாகவும் 4 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2,927 கிராம் தங்க நகைகள், 1 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரம், சுமார் 26 கிலோ வெள்ளி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 8 கோடியே 99 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலம் தெற்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் உருவம் பொறித்த முகமூடி அணிந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் அந்த கட்சியின் வேட்பாளர் தமிழ் பார்த்திபன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார்.
விருதுநகரில் வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் அமைச்சர் தங்கம் தென்னரசுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வட்டாட்சியர் அலுவலக வளாகம் வரை காரில் செல்ல பாஸ் வாங்கியிருந்ததால் காரில் சென்றனர். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய கூடியிருந்த அதிமுக தொண்டர்கள் தங்களது வாகனங்களை மட்டும் ஏன் அனுமதிக்கவில்லை என கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு லேசான கைகலப்பாக மாறியது. இதையடுத்து அமைச்சர் தங்கம் தென்னரசு காரில் இருந்து இறங்கி நடந்தபடியே விஜயபிரபாகரனுடன் சென்றார். நாமக்கல் குமாரபாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கமணி தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கினார். இதேபோல திமுக வேட்பாளர் கொக்கு பாலு தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி தாவேகாவினர் சார்பில் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சியின் பொழுது அவ்வழியாக வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுகவினரை பார்த்து டிவிகே என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் காஞ்சிபுரம் தாவேகா வேட்பாளர் RB ரஞ்சித்குமார் பணிமனையை திறந்து வைத்தார். அவ்வழியாக அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்தை ஆதரித்து அக்கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுகவினர் இரட்டை இலக்கு வாக்கு சேகரித்து முழக்கமிட்டதால் போட்டியாக தாவேகாவினரும் விசில் சின்னத்திற்கு ஓட்டு என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் சிவகுமார் தான் வெற்றி பெற்றால் கடலில் மாயமான மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக உறுதியளித்தார். பாழடைந்து போன இந்த குமரி குளச்சல் மண்ணை மீட்டெடுப்போம், காணாமல் போன மீனவர்களை மீட்டெடுக்க ஹெலிகாப்டர் வசதி செய்து கொடுப்போம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் 11வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துரைமுருகனால் நடக்க முடியாது என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடனான நடை போட்டிக்கு தயாரா என தனது பாணியில் சவால் விடுத்தார். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரனை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரையில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் தனி பெரும்பான்மையுடன் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி வாக்கு சேகரித்தார். சென்னை ராயபுரத்தில் கூட்டத்தில் சிக்கிய ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதற்காக பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கிச் சென்று அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் உதவினார். கல்மண்டபம் பகுதியில் திறந்தவெளி ஆட்டோவில் ஜெயக்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசலில் சிக்கியது. நிலைமையை உணர்ந்த ஜெயக்குமார் உடனடியாக பரப்புரை வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி கூட்டத்தை அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் செல்ல வழி ஏற்படுத்தினார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரும் தேமுதிக இளைஞரணி செயலாளருமான விஜயபிரபாகரன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வட்டாட்சியர் அலுவலகம் வந்த அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை வழங்கி உறுதிமொழியேற்றார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கொட்டுமழையில் நனைந்தபடி கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதி சாராட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக வேட்பாளர் துரைராஜ் மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா எம் முருகன் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் CK ராஜா மாட்டுவண்டியில் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் கனல் பெருமாள் மனு தாக்கல் செய்த பிறகு பேட்டியளித்த நிலையில் பாமக துண்டை பயன்படுத்தக்கூடாது என்று அன்புமணி தரப்பினர் தடுத்ததால் மோதல் ஏற்பட்டது. துண்டை பிடுங்கியதால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை எடுத்து காவலர்கள் தலையிட்டு அவர்களை அப்புறப்படுத்தினர். தேர்தல் நடத்தும் அலுவலர் வேண்டுமென்றே தன்னுடைய வேட்புமனுவை நிராகரித்ததாக சசிகலா கட்சியின் வேட்பாளர் பாண்டிச்செல்வி பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். பல்லடம் தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பாண்டிச்செல்வி வேட்புமனு தாக்கல் செய்தார். நேரம் கடந்துவிட்டதால் அவருடைய வேட்புமனுவை ஏற்க தேர்தல் நடத்தும் அலுவலர் மறுத்ததாக தெரிகிறது. முறையான காரணமின்றி தன்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டதாக கூறி பாண்டிச்செல்வி தர்ணாவில் ஈடுபட்டார்.
30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என சபாநாயகர் அப்பாவு நம்பிக்கையுடன் கூறினார். திமுக சார்பில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடும் அப்பாவு தனது ஆதரவாளர்களுடன் மேளதாளங்களுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசின் திட்டங்களுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக கூறினார். மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் மீண்டும் அரியணையில் ஏற்றுவோம். அதற்காக அவர் சுட்டிக்காட்டிய அப்பாவுக்கு வாக்குகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பயனாளிகள் கேட்டு வாக்களித்து 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவை வெற்றி பெற செய்வோம் என்று மக்கள் உறுதியோடு இருக்கின்றார்கள். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வந்து மனு அளித்த அவர் தொகுதியில் உள்ள முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து தனது பரப்புரையை தொடங்கினார். நல்ல நேரம் முடிவதற்குள் தன்னை வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என காவலர்களிடம் திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தன்னை உள்ளே விடும்படி பெண் காவலரிடம் திண்டுக்கல் சீனிவாசன் வாக்குவாதம் செய்தார். சிறிது நேரத்தில் பின்வாசல் வழியாக சென்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கொஞ்சம் தள்ளிங்க, டைம் தானே மேம் போனோம். மேம் அவர் மட்டும் போட்டோம் போங்க. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகர் வித்தியாசமான முறையில் குதிரை வண்டியில் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பொதுமக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த விதம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதேபோல் திருவாரூர் மன்னார்குடியில் அமமுக வேட்பாளர் காமராஜ் 5000த்திற்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னையில் சரத்குமாரை அவரது இல்லத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். பாஜகவில் இணைந்தது முதல் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று சரத்குமார் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை வந்த பியூஷ் கோயல் சரத்குமாரின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தமலை முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் பங்கேற்ற அதிமுக வேட்பாளர் சி. விஜயபாஸ்கரை அவருடைய ஆதரவாளர்கள் தோளில் சுமந்து கொண்டாடினர். தேரோட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்த நிகழ்வை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் செண்டை மேளம் முழங்க 15 கிலோ எடையுடைய பெரிய தாமரை சின்னம் மற்றும் காவடி நடனத்துடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற பின்னர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை தொகுதியில் தண்ணீர் பிரச்சினை இருப்பதாக குறிப்பிடும் வகையில் ஏராளமான புது காலி குடங்களை கொடுத்து பெண்களை நிறுத்தி வைத்திருந்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதியில் தாம் செல்லாத கிராமங்களே இல்லை என்றும் தனக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே அப்பா ஒரு 15 ஆண்டுகள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அவர் இந்த தொகுதிக்கு நிறைய மேம்பாட்டு திட்டங்கள் நிறைய எண்ணற்ற இதெல்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் யுவராஜா வருவாய் கோட்டாட்சியரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமாக வரும் தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷும் அதிமுக வேட்பாளர் KP கந்தனும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தனர். அப்போது ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்து புன்னகையோடு கை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் முருகன் போல வேடமணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். நாற்றம்பள்ளியை அடுத்த சுண்ணாம்புக்குட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் சுயேட்சையாக அந்த தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவர் முருகன் போல வேடமணிந்து வந்தது அனைவரது கவனத்தையும் பெற்றது.